வணக்கம். நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னு என்று சொன்னால் இந்த புரணி பேசுவோம். ஆனால் நாங்கள் இந்த கடந்த காலத்தில் நாங்கள் என்ன தவறு விட்டு இருக்கிறோம்ன்றதை பற்றி கண்டுகொள்ள மாட்டோம். தெரிஞ்சாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கும் அதுதான் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான அரசியல் செயற்பாடுகள், மாற்றங்களை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் பற்றியெல்லாம் நாங்கள் எந்த விமர்சனத்தையும் சரியாக முன்வைக்க இல்லை. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் உங்களோட சாடமாடையாக கதைச்சிட்டு போக போகிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் பேசு பொருளாக இருக்குது. பார் லைசன்ஸ் விஷயம் இல்லை, இந்த சங்கு சின்னம் பறி போனது தான். நாங்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை சரியாக உருவாக்கி சரியாக திட்டமிடலோடு நாங்கள் கொண்டு வந்திருந்தோமே என்று சொன்னால் சங்கு இன்றைக்கு பறிச்சிருக்கப்பட மாட்டாது. சங்கு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய குறிப்பிடத்தக்க அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் சின்னமாக இருந்திருக்கும். முதல்ல இந்த தமிழ் பொது வேட்பாளர் வெற்றியா தோல்வியா என்றதை பார்த்துட்டு வருவோம். தமிழ் பொது வேட்பாளர் களத்தில் இறங்கி பரப்புரைகள் செய்ய சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம், அவர் தமிழ் மக்களினுடைய, அதாவது இணைந்த வடக்கு கிழக்குக்குள் வாழுகிற தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளின் ஒரு குறியீடு, சிம்பல். அந்த குறியீடு எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு காட்டுறதுக்காக களத்தில் நிற்கிறார் என்று சொல்லப்பட்டது. எனவே அவருக்கு அளிக்கப்படுற வாக்குகள் என்பது எங்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு அளிக்கப்படுற வாக்குகள் என்று நாங்கள் பார்க்குற முறையிலோ சர்வதேசம் கட்டாயம் அப்படிதான் பார்க்க வேணும் என்ற ஒரு முடிவு சொல்லப்பட்டது. அதன்படி தேர்தல் நடந்தது, வாக்கு அளித்தது. வடகிழக்கு எல்லாமே அவருக்கு ஒரு 2,20,000 வாக்குகள் விழுந்தது. ஆனால் ஒப்பீட்டளவில் தெற்கிலிருந்து வந்த சிங்கள கட்சிகள் எல்லாமே பெற்ற வாக்குகளை விட அவர் பெற்ற வாக்குகள் மிக குறைவு. இந்த இடத்துல நாங்கள் பிழையாக தமிழ் தேசியம் தோற்றுவிட்டதென்றோ தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றோ நாங்கள் முடிவுக்கு வர முடியாது. ஆனால் அப்படி ஒரு தோற்றப்பாட்டை காட்டுறதுக்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டாரோ என்ற சந்தேகம் இப்ப எழும்புது. ஏனென்று சொன்னால் பொது வேட்பாளர் முடிவுகள் வந்த பிறகு அந்த பொது கட்டமைப்பும் அதில் இருக்கிற கட்சிகளும் நடந்து கொள்கிற முறைகளை பார்த்தா இது எங்களுடைய அரசியல் பிழையானது, அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை கைவிட்டு விட்டார்கள் என்பதற்கு ஒரு பெரிய சான்று, மிகப்பெரிய குறியீடு தான் இந்த பொது வேட்பாளர் என்பதை சர்வதேசத்துக்கு காட்டுறதுக்குத்தான் இது பயன்படுத்தப்பட்டதோ என்ற சந்தேகம் இன்றைக்கு எழும்புது. இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கத்தில் நடந்த சில பல தவறுகள். பொதுவாக நாங்கள் தமிழருடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்த போறோம் என்று சொன்னால் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்குமான மக்களுடைய கருத்துக்கள் அதில் இருந்திருக்க வேணும், பிரதிநிதித்துவம் அதில் இருக்க வேணும். எல்லாரும் சேர்ந்துதான் தமிழ் தேசியம். இங்கே வாழ்ற எல்லாருடைய அரசியல் எண்ணமும் தான் எங்களுடைய அரசியல் அபிலாசைகள். எனவே எல்லாருடைய கருத்தும் கேட்பட்டிருக்க வேணும், எல்லாருடைய பிரதிநிதித்துவமும் அதில் இருந்திருக்க வேணும். இங்கே என்ன நடந்தது என்றால், யாழ்ப்பாணத்திலேயும் திருவோணமலையிலேயும் இருந்து கொண்டு கட்டுரை எழுதுகிற சில பேர், சில அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள், மற்றது ஒரு சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள், எல்லாரும் சேர்ந்து 7 பேர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாகவும் மீதி 8 கட்சிகள் அதில் அரசியல் கட்சிகளாகவும் இணைஞ்சு இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எனவே இந்த கட்டமைப்போட உருவாக்கமே தவறானது. மிக சொற்ப அளவிலான பிரதிநிதிகளுடைய அரசியல் எண்ணமானது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடையதும் அரசியல் அபிலாசையாக காட்ட முற்பட்டு இருக்கிறோம். அது பிழையானதல்லோ. நாங்கள் எல்லாரும் யோசிக்கிற விடயத்தை எப்படி ஒரு சிலர் வெளிப்படுத்த முடியும்? எனவே அந்த இடத்துல அது பிசகி போச்சு. மற்றது அதோடு இணைஞ்சிருந்து இந்த அரசியல் கட்சிகளுடைய அரசியல் எங்களுக்கு தெரியும். அவைய இப்பவும் நித்திரோலையாக தட்டி எழுப்பி உங்களுடைய அரசியல் அபிலாசை என்னன்னு கேட்டால் 13 நடைமுறைப்படுத்தணும்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவருடைய வாய்ப்பாடு 13 நடைமுறைப்படுத்துறது. 13 யாருக்கானது, யாருக்கு அதிக நலன் தர்றதுன்னா அது இந்தியாவுக்கு. மற்ற இந்தியாவோட நிகழ்ச்சிகள் பலவற்றை இங்கே நடைமுறைப்படுத்துகிற வேலையை கடந்த பல வருடங்களாக அவை தான் செய்து கொண்டிருக்கணும். அப்படி இருக்கிற 8 கட்சியினரும் இதுக்குள்ள வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்மானிக்க ஒரு அரசியல் செயற்பாட்டை செய்ய போயினோம் என்று சொன்னால் அதை எப்படி நம்புறது? இந்த சந்தேகம் தானே அந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்கத்திலிருந்து இட்ட வரைக்கும் நீடிக்குது. அந்த சந்தேகத்தின் வெற்றி தானே சின்ன பறிப்பு, அதாவது பொதுக்கட்டமைப்புடைய சின்னமாக இருந்த சங்கு பறிப்பு. மற்றும் இந்த பொதுக்கட்டமைப்பிலிருந்து 7 பேர் பற்றி கொஞ்சம் நாங்கள் கதைக்க வேணும். அவை என்னதான் கட்டுரையாளர்களாக அரசியலை எதிர்வு கூறுகிற ஞானிகளாக கடந்த பல வருடங்களாக களத்தில் இருந்தாலும் இந்த தேர்தல் அரசியலையும் கள அரசியலையும் அவர்களால் சரியாக கையாள முடியாது. இது இப்படித்தான் போகும் என்று சரியாக சொல்ல முடியாது. வகுப்பறைகளில் கற்பிக்கப்படுற
அரசு அறிவியல் வேற, கள அரசியல் வேற. பத்திரிகைகள் எழுதுற எதிர்வு கூறுற அரசியல் வேற, செயற்பாட்டு அரசியல் வேற. இந்த வித்தியாசங்களை விளங்கி கொள்ளாமல் களத்தில் இறங்குற கட்டுரையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நல்ல வடிவாக வாங்கி கட்டி கொள்கிறார்கள். அதுதான் இந்த பொது கட்டமைப்புக்கும் நடந்தது. பொதுவாக இந்த கட்சிகளில் இருக்கிறார்கள் பெரிய பெரிய மண்டையர்கள். அவங்களுக்கு ஒரு கட்சியை எப்படி கட்டமைக்க என்று தெரியும், ஒரு கட்சியை எப்படி அழிக்கிறது என்று தெரியும், ஒரு கட்சியை எப்படி நடத்த என்று தெரியும், ஒரு தேர்தலை ஒரு கட்சியினூடாக எப்படி எதிர்கொள்றது என்று தெரியும், வாக்குகள் எப்படி சிதைக்கிறது என்று தெரியும், வாக்குகள் எப்படி ஒருமிக்கிறது என்று தெரியும். இப்படியாக பல விஷயங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 8 கட்சியிலே இருந்தாக்கூடிய அறிவு மட்டம் என்பது வேறு லெவல். இந்த புலமையாளர்கள் எல்லாரையுமே பிடிச்சி விழுங்குற அளவுக்கு அவருடைய அறிவு மிகப்பெரியது. ஏன்னா கடந்த 30 வருடங்களாக அவர்கள் செய்த வேலைகள் எல்லாமே எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படியான ஒரு தரப்பட்ட இந்த 7 பேரும் போய் சிக்கி கொண்டனர் என்றதான் இங்கே நடந்தது. இந்த சிக்கல்ல இருந்து அவையால் வெளியில வர முடியல. இந்த பொதுக்கட்டமைப்பில் ஆரம்பத்தில் வேறு வேறு தளங்களில் இருந்த புத்திஜீவிகள் ஆளுமைகளை இணைச்சு கொள்ளாமைக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், புதுசாவாராக்கள் தங்களை டொமினேட் பண்ணி விடணும் என்றுதான். அதாவது தங்களை மேலாண்மை செய்து விடணும். எனவே எங்களுக்குள்ள யாரெல்லாம் ஒத்து வரணும் அவையெல்லாம் சேர்ந்து செய்வோம் என்றுதான் அந்த 7 பேரும் இருந்தவர். ஆனா நடந்தது என்னன்னு சொன்னா, அந்த கட்சிகள் இவையோட பெரிய மாதாக்கள், அவை 8 பேரும் சேர்ந்து இவையை டொமினேட் பண்ணிட்டோம், இவையை மேலாண்மை செய்ய வழிகிட்டோம். எனவே இவை அவையிட்ட சிக்கினதன்படியால் இவையால ஒன்றுமே செய்ய முடியல. கட்சிகள் என்ன நினைச்சதோ அதுதான் கடைசி வரைக்கும் உள்ளுக்கு இருந்து செய்திச்சினம். எனவே இந்த 7 பேருடைய பலவீனமும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் இருந்ததும் இந்த பொதுக்கட்டமைப்புடைய பலவீனத்துக்கு மிக முக்கியமான காரணம். வாய்ஸ் மிக முக்கியம். இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு எங்களுடைய வாய்ஸ் மிக முக்கியம். மற்ற இந்த பொதுக்கட்டமைப்பில் வெளிப்படைத்தன்மை இருக்கே இல்லை கடைசி வரைக்கும். அது தொடங்கின நாள்ல இருந்து எலெக்ஷன் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு விடுதியா கூட்டம் நடந்தது. அந்த கூட்டங்கள்ல என்ன பேசப்பட்டது என்று பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது. ஊடகங்கள் எழுதப்பட்டதும் சொல்லப்பட்டது மட்டும்தான் வெளிச்சம். மனத்தியால கணக்கில் கதைச்ச விஷயத்தை சரத்திய சுருக்கமாக சொல்லிட்டு போறீங்க. அங்க என்ன முடிவெடுத்தது, எந்தெந்த கட்சி என்ன நிலைப்பாட்டோட உள்ள வந்தது என்பதை பற்றி எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர்களுடைய வெளிப்படைத்தன்மையின்மைக்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை நான் இவ்விடத்துல சொல்லிட்டு போகலாம். பொது வேட்பாளர் தந்தை செல்வா அரங்கில் அறிமுகப்படுத்துகிற நிகழ்வில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அதாவது சில விட்டுக் கொடுப்புகளின் அடிப்படையில் தான் இவரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இட்ட வரைக்கும் என்னென்ன விட்டுக் கொடுப்புகள் என்ற விஷயம் யாருக்குமே சொல்லப்படையில்லை. இப்படியாக பல விஷயங்கள் திரைமறைவில் தான் நடந்தது. பொதுமக்களுக்கு எந்த வெளிப்படைத்தன்மைகளும் வெளிப்படுத்தப்படையில்லை. இதுவும் அதனுடைய சிதைவுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மற்ற தியாகங்களாலும் உயிர் அர்ப்பணிப்புகளாலும் வளர்க்கப்பட்ட தமிழ் தேசியத்தை நாங்கள் வழிநடத்த போறோமே என்று சொன்னால், அந்த வழித்தடத்தில் நின்று தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசையை உலகத்துக்கு காட்ட போறோம் என்று சொன்னால், எங்களுக்கு மிக முக்கியமானது அரசியல் ஒழுக்கம். இந்த அமைப்பில் இருந்த 7 சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் 8 கட்சிகளாக இருக்கலாம். அவருடைய கடந்த காலத்தை, அவர்கள் கடந்த காலத்தில் கொண்டிருந்த நிலைப்பாடுகளை, தமிழ் தேசிய அரசியல் குறித்து அவர்கள் கொண்டிருந்த நிலைப்பாடுகளை நாங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறோமா? அந்த நிலைப்பாடுகள், அந்த கொள்கைகள் அவர்கள் கடைசியாக எடுத்த முடிவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடிப்படையில் தலைகீழான முடிவுக்கு தான் அந்த 8 கட்சிகளும் வந்திருந்தன. எனவே தமிழ் தேசிய அரசியல் குறித்து ஒரு சரியான அரசியல் ஒழுக்கம் இல்லாத தரப்புகள் எப்படி எங்களுடைய அரசியலை சரியா கொண்டு போக முடியும்? உதாரணத்துக்கு இதிலே ஒரு சம்பவத்தை சொல்லலாம். பா. அரியநேத்திரன் தமிழ் தேசிய ஒழுக்கம் உள்ளவர் என்று சொல்லப்படுது. தமிழ் தேசிய ஒழுக்கம் என்பது தன்னுடைய தலைமைக்கும் தான் சார்ந்த இயக்கத்துக்கும் கட்சிக்கும் கட்டுப்படுறது. சரிபிழைகளுக்கு அப்பால் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறது. அரியநேத்திரன் என்ன செய்தார்? தன்னுடைய கட்சிக்கே துரோகம் அழைத்து சொல்லா கொள்ளாமல் இங்கே ஓடி வந்தவர். இந்த கூட்டு இதனோட சேர்ந்து இயங்குகிற ஆக்கண்ட அரசியலெல்லாம் இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாமல் இல்லை. மிக நீண்ட காலமாகவே அரசியல் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர் வெறுமனே தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை யார் முன் வச்சாலும் போய் நிற்க முடியுமா? நாளைக்கு நாமல் ராஜபக்ச தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நான் வெளிப்படுத்த போறேன் என்று சொன்னால் அரியநேந்திரன் போய் நிற்பார்? நிற்க மாட்டார் தானே. எனவே இந்த பொதுக்கட்டமைப்பு குறித்தும் ஒரு தெளிவான பார்வையோடு தானே அவர் வந்திருக்கவர். ஆனால் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஓடோடி வந்து விட்டார். இங்கே தன்னுடைய கட்சிக்கும் துரோகம் செய்து, அப்படி அவர் வந்ததால கட்சிக்குள்ளேயும் பல குழப்பங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு வரைக்கும் சீரழிஞ்சு கொண்டு நிற்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் தானே. அப்போ எப்படி அந்த நபர் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற
அரசியல் ஒழுக்கமுள்ள ஒருவராக இருக்க முடியும். மற்ற அந்த பொதுக்கட்டமைப்பில் இருந்த கட்டுரையாளர்களின் எழுத்துசார ஒழுக்கமின்மை. அவர்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசிய பரப்பில் எழுதி வருபவர்கள், இயக்க காலத்திலிருந்து இற்றை வரைக்கும் எழுதுகிறவர்கள். நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவருடைய எழுத்துக்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுத்துக்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறி வந்திருக்கு, அவருடைய கொள்கை எப்படி மாறி வந்திருக்கு எல்லாம் எங்களுக்கு அக்குவேறு அணிவராக தெரியும். இப்படி தங்களுடைய எழுத்துக்களிலும் படைப்புகளிலும் ஒரு ஒழுக்கமின்மையை வெளிப்படுத்துபவர்கள், அதனுடைய சாட்சியாக இருப்பவர்கள் எப்படி எங்களுக்கான அரசியலை முன்னிலைப்படுத்த முடியும்? தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்த வாரோம் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமானது, நாங்கள் சொல்ற ஒவ்வொரு வசனத்துக்கும், நாங்கள் விடுற ஒவ்வொரு அறிக்கைக்கும் அதுக்கான பொறுப்பை நாங்கள் எடுக்கிறது தான். ஆனால் அவர்கள் யாப்பாக முன்வச்ச விஷயங்கள்லையும் சரி, அறிக்கையாக முன்வச்ச விஷயங்கள்லையும் சரி, சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா, அவர்களாலேயே பின்பற்ற முடிஞ்சதா? உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் சொன்னார்கள், வேற கட்சியிலிருந்து ஆக்களை இதுக்கு எடுத்து பொது வேட்பாளராக நியமிக்க மாட்டோம். ஆனால் நடந்தது என்ன? தமிழரசு கட்சியை தானே எடுத்த நீங்க. எந்த கட்சியை நிராகரித்து பொதுக்கட்டமைப்பாக உருவாகினீங்களோ அந்த கட்சியை தானே தலைமையேற்க விட்ட நீங்க. அதே மாதிரி அரியநேத்திரன் 2,20,000 வாக்குகள் அளிக்கப்பட்ட பின்னும் இந்த வாக்காளர்களுக்கு அவர் என்ன பொறுப்பு குரல் வெளிப்படுத்தினார்? மேடைக்கு மேடை அவர் சொன்ன விஷயம், நான் வெறும் குறியீடு தானே தவிர தேர்தலுக்கு பிறகு நான் போயிடுவேன். அப்ப நாங்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேணும்? தேர்தலுக்கு மட்டும்தான் நீங்கள் என்றால் தேர்தலுக்கு பிறகு யார்? உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளுக்கு என்னதான் பெறுமதி? அந்த வாக்குகளை வச்சு என்ன அரசியல் தான் செய்ய போறீங்க? எதுவுமே இல்லை என்றால் அதில் இருக்கிற பொறுப்பு குரல் தான் என்ன? எதுவுமே இல்லை தானே. அப்படி பொறுப்பு குரல் இல்லாத ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துற ஒரு அணி எப்படி வெல்ல முடியும்? இதுவளவும் தேர்தலுக்கு முன்னுக்கு நடந்தது. அப்ப தேர்தலுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் சிலவற்றை நாங்கள் பார்த்துட்டு போவோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கிற வாக்குகளை வச்சு சர்வதேசத்தோட பேரம் பேசலாம் என்றீர்கள், எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை சர்வதேசத்துக்கு சொல்லலாம் என்றீர்கள். ஆனா தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கு 2 கிழமை ஆகுது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு எம்பசியின் ஒரு துணை தூதுவரையாவது சந்திக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தனீங்களா? இவ்வளவு மக்கள் வாக்களிச்சிருக்கணும், தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தி இருக்கணும். நாங்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம், தெற்கு கட்சிகள் இப்படியெல்லாம் இந்த தேர்தலை சீரழிச்சிட்டுது, எங்கள் மக்கள் வாக்களிக்கிற திசையை திருப்பி விட்டுது என்று ஏதாவது உண்டு பொய்க்காவது ஒரு விஷயத்தை போய் யாரிடமாவது சர்வதேச தரப்புகளிடம் சொல்றதுக்கு நடவடிக்கை எடுத்தீர்களா? குறைஞ்சபட்சம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்துறதுக்கு ஒரு பத்திரிகைகள் மாநாட்டு நடத்தினீங்களா? இல்லையே. பிறகு எப்படி நீங்க எங்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்ல போறீங்க? கடைசியா ஒரு விஷயம், அந்த சங்கு சம்பந்தப்பட்டது. பொது வேட்பாளர் வாக்கு சேகரிக்கிறதுக்காக பயன்படுத்தின சங்கு சின்னத்தை அந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற கட்சிகளோ அல்லது நபர்களோ வேற எந்த தேர்தல்களிலும் சின்னமாக பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த மாட்டினம் என்றெல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த 8 கட்சிகளும் இந்த பொது வேட்பாளருக்கு பயன்படுத்தின வாக்குகளையோ அல்லது அதனுடைய பிரச்சார உத்திகளையோ அல்லது வேறு எதையாவது தங்களுடைய தனிப்பட்ட கட்சிக்கு அரசியலுக்காகவும் தனிப்பட்ட அரசியலுக்காகவும் பயன்படுத்த மாட்டினோம் எதிர்கால தேர்தல்கள் என்றெல்லாம் சொன்னீங்க. ஆனா நடந்தது என்ன? தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே கட்சிகள், அந்த 8 கட்சிகளுமே இந்த வாக்குகளையும் பொது வேட்பாளர் பயன்படுத்தின அந்த அரசியல் விஷயத்தையும் தங்களுடைய சொந்த அரசியலுக்கு, சொந்த கட்சியின் அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டுச்சினமா இல்லையா? சங்கு சின்னம் எந்த விதமான அரசியல் அறிவும் இல்லாமல், தேர்தல் அரசியல் தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் செயற்பட்ட இந்த 7 புலமையாளர்களும் அந்த சங்கு சின்னத்தை அப்படியே அவர்களிடம் தார வார்க்க காரணமானார்களா இல்லையா? ஜனாதிபதி தேர்தலின் போது சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு தேர்தல் திணைக்களம் வழங்குகிற சின்னமானது அவர் தேர்தலில் போட்டியிட்டு தோற்ற பின்னர் அந்த சின்னம் திருப்பியும் தேர்தல் திணைக்களத்துக்கே போயிடும். அந்த சின்னத்தை கோரி அடுத்து வர்ற பாராளுமன்ற தேர்தல்களில் அந்த சின்னத்தை கோர்ற கட்சிகளுக்கு அந்த சின்னத்தை தேர்தல் திணைக்களம் வழங்கும். இந்த நடைமுறை கூட தெரியாமல் 8 கட்சிகளுடைய அரசியல் வண்டவாளங்கள் தெரியாமல் சேர்த்து கொண்டதன் விளைவுதானே அந்த கட்சிகள் திட்டமிட்டே சங்கு சின்னத்தை உள்ளுக்கு கொண்டு வந்து திட்டமிட்டே இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லாம மறைச்சு தேர்தலுக்கு அடுத்த நாளே தேர்தல் திணைக்களத்துக்கு கடிதம் போட்ட அந்த சங்கு சின்னத்துக்கும் அந்த சங்கு சின்னத்தை உங்களிடம் இருந்து பறிச்சு கொண்டுச்சினோம். இப்ப சங்கு சின்னத்துக்கு உருவாகின அந்த ஆதரவு வேலையை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளத்தானே அவர்கள் போட்டி போட்டு கொண்டு நிற்கணும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இப்படியாக இந்த பொது கட்டமைப்பும் சரி, அதனோட இருந்த 8 கட்சிகளும் சரி, தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்துட்டு, தமிழ் மக்களுடைய உயிர் துடிப்பாக இருக்கிற, தியாகங்களால் நிரம்பி இருக்கிற அரசியல் அபிலாசைகள் என்கிற தமிழ் தேசிய எண்ணத்தை வலுவிழக்க செய்திருக்கு.
அது தொடர்பான பார்வையை சிதைச்சிருக்கு. அது தொடர்பான நம்பிக்கையினத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, உண்மையாகவே இந்த விஷயத்துல நீங்கள் உளச்சுத்தியுடன் இறங்கி வேலை செய்திருந்தால் இந்த பொது கட்டமைப்பினர் செய்ய வேண்டியது பகிரங்கமாக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர்றதுதான். மன்னிப்பு கோர்றதோடு அல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் சறுக்கினீங்கள், யாரெல்லாம் இதுக்குள்ள துரோகம் செய்திச்சினோம், யாரெல்லாம் இந்த விஷயத்தை வேறு திசை நோக்கி திசை திருப்பிச்சினோம், இந்த 8 கட்சிகளோட நீங்க கொண்டிருந்த டீல் என்ன, அவர்கள் முன்வச்ச கோரிக்கை என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்துறது. அதுக்கான ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி யாழ்ப்பாணத்திலேயோ திருவோணமலையிலேயோ மட்டக்களப்பிலேயோ நீங்கள் பொது மன்னிப்பை கோர்றதுதான் நீங்கள் செய்திருக்கிற இந்த அரசியல் ஒழுங்கீனத்துக்கும் அரசியல் பிழைக்கும் சரியான பிராயச்சித்தமாக அமையும். எனவே மன்னிப்பு கேட்பீர்களா?